கடல் தண்ணியில் நம்ம கால் நனைக்கிறதுனால நமக்கு 2 நல்ல விஷயம் நடக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளோட உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் ஹீட்டு குறையுங்க. என்னடா நெகட்டிவ் எனர்ஜி குறையும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கடல் தண்ணி என்ன உப்பு நீர் தானேங்க. ஒரு உப்பு தண்ணியில் நம்ம கால் வச்சாலே நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அந்த உப்பு தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் கடல் தண்ணியில் நம்ம கால் வைக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடுங்க. ரெண்டாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருந்தால் மெட்டி கொலுசு எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த கொலுசு மெட்டிங்கெல்லாம் இந்த கடல் தண்ணி படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல புது கொலுசு புது மெட்டி மாதிரி மாறிடுங்க. நம்ம வாஷ் பண்ணாமலே இந்த உப்பு தண்ணி பட்ட உடனே கொலுசும் மெட்டியும் பலன்னு ஆயிடுங்க. பாருங்களேன், எனக்கு எப்படி ஆயிருக்கு, பலன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நல்லா பலன்னு ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நல்லா பீச்சில் உட்காந்துக்கோங்க. பீச்சோட மண்ணை எடுத்து அப்படியே அந்த கொலுசு மேலேயும் மெட்டி மேலேயும் நரன்னு தேய்ச்சி விட்டுட்டு அதே பீச் தண்ணியிலே காலை கழுவி பாருங்களேன். கண்டிப்பாக புது கொலுசு புது மெட்டி மாதிரியே தெரியுங்க. எனக்கு இது நடந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நம்ம 7 ஸ்டார் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க.